ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இது நம்ம சேனல்ல நம்ம கேரட் ஹல்வா எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10ல இருந்து 15 வரைக்கும் முந்திரி பருப்பை வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து 6 கேரட்டை துருவி எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து மிக்சியில கூட அரைச்சி இதுல சேர்த்துக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வரும். இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதை வந்து லைட்டா ஃப்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த கேரட் வந்து நல்லா முழுகிற அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. அப்பதான் வந்து கேரட்டோட பச்சை வாசனை எல்லாம் போய் நமக்கு நல்லா ஹல்வா மிக்ஸ் ஆகி வரும். கேரட் பாதி வெந்துட்டு இருக்க ஸ்டேஜ்ல நீங்க 1/4 டேபிள் ஸ்பூன் இலாச்சி போட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 6 கேரட் எடுத்திருக்கேன். அதனால பெரிய ஸ்பூன் அளவுல 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை ரொம்ப விருப்பம் இல்லைன்னா நீங்க கம்மி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மில்க் மேட் கூட நீங்க சேர்த்துக்கலாம். அது கூட டேஸ்ட் ரொம்ப நல்லா கொடுக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாம். இப்போ பால் நல்லா எடுத்துட்ட அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிற முந்திரியை வந்து சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட டேஸ்டான கேரட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அதிகமா பால் சேர்த்தீங்கன்னா நல்லா லிக்விடா மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா நீங்க இன்னும் அதிகமா பால் சேர்த்து கூட கொதிக்க விடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் டு காயத்ரிஸ் கிச்சன் கார்னர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹோம்.